இமேஜ், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக, அவருடைய நோக்கமெல்லாம் விருப்பமெல்லாம் அதாவது அவருக்கேற்ற பாத்திரமாய், அவருக்கேற்ற உபயோகமான பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய், எஜமானுக்கு ஆயத்தமான பாத்திரமாய் உன்னை மாற்றும்படி விரும்புகிறார். நேருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். மோசேயின் வாழ்க்கையிலே 40 ஆண்டு கால வனவாசம், ஆபிரகாம் வாழ்க்கையிலே 25 ஆண்டுகள் பாடுகள் போராட்டம், யோசிப்பின் வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள் காட் லெட், தேவன் நடத்தினார். எந்திரேமா அவருக்கேற்ற ஒரு பூரண புருஷனாய் மாற்றும்படியாக மோசே 40 ஆண்டுகள் வனாந்திரத்துல ஆடுகளை மேய்க்க, தாவீதுக்கு இதெல்லாமே டு மேக் யூ பர்ஃபெக்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையின் பாடுகள், உன் வாழ்க்கையின் சம்பவங்கள் எல்லாமே டு மேக் யூ பர்ஃபெக்ட், டு கரெக்ட் யூ, டு டீச் யூ, டு மேக் யூ பர்ஃபெக்ட் மேன். அவருடைய வழிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டர் கிஃப்ட்ஸ் டு காட். அது ஏழ்மையா இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளதை ஆண்டு கொடு. அந்த நட்சத்திரம் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தது. இங்கே நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, அவள் எதிர்பார்த்தது மாளிகை, எதிர்பார்த்தது பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம். ஆனால் அந்த நட்சத்திரம் சென்றதோ ஒரு ஏழையின் குடில். இங்கே நான் சொல்லும் 2வது குறிப்பு என்னவென்றால், வைஸ் மேன் ரெண்டர் த கிஃப்ட்ஸ். அதாவது அவர்கள் அந்த காணிக்கையை உள்ளே பார்த்தபோது எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது, அறிவு, உணர்ச்சி எல்லாமே. அவள் திரும்ப அந்த பொருட்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து காணிக்கைகளை அவர்கள் அங்கே வைத்தார்கள். இங்கே நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை ஆளுகிறது. தே கேன் டர்ன் பேக். அவள் திரும்பி போயிருக்கலாம், இல்லை என்றால் வந்த பொருட்களை திருப்பி தங்களோடு கூட கொண்டு சென்றிருக்கலாம். ஆனாலும் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அவர்களுடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள் எல்லாமே அவர்களுக்கு ஒன்று தெரியும், அவர்கள் சரியான இடத்துல வந்திருக்கிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உணர்ச்சிகள் தான் தேவ திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறது, நம்முடைய தீர்மானங்கள் தேவ திட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. இந்த நாளிலே நான் குறிப்பிட விரும்புகிற அந்த வசனம் என்னவென்றால், மல்கியான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-10 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கை உணர்ச்சிகளை நம்பி, நம்முடைய எண்ணங்களை நம்பி தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறோம். இன்றைக்கு கூட பாருங்களேன், இந்த காணிக்கை தசமபாகங்களில் கூட அநேகர் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு தேவை, எனக்கே போதுமானது இல்லை, எனக்கே கடன். அதாவது உணர்ச்சிகளை நம்பியே தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறோம்.